முதல் வணக்கம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு பொதுவாகவே போகிற போக்கில் ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டு போயிடுவாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்ட்டு மண்டையை பிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி ரெகுலராக சொல்லக்கூடிய மித்ஸ் எல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். டெய்லி மேக்கப் போட்டால் ஆக்னி வரும், நீ மேக்கப் நிறைய போடுறதுனால மட்டும்தான் உனக்கு ஆக்னி வருது, இது எல்லாரும் சொல்ல தான் செய்வாங்க. இது உண்மையா பொய்யா? இது 80% உண்மை, 20% அப்ளிகபிள் கிடையாது எல்லாருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, அந்த மேக்கப் எப்படி ரிமூவ் பண்ணுறீங்க, இத்தனை விஷயம் அடங்கி இருக்கு. அது உங்களுக்கு ஆக்னி கொடுக்க போதா இல்லையாங்கிறதுக்கு நீங்கள் டெய்லி வந்துட்டு ஒரு கன்சீலர், ஒரு ஃபவுண்டேஷன், அதுக்கு மேலே ஒரு காம்பேக்ட், அதுவும் அந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன், ரொம்ப திக்காக இருக்கிற ஃபவுண்டேஷன், அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதனால உங்களுக்கு ஆக்னி வரும். அண்ட் அந்த மேக்கப்பை நீங்கள் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணாமல் அப்படியே நைட்டு போய் தூங்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஆக்னி வரும். ஆனால் அதே டெய்லி நீங்கள் ஒரு மேக்கப்புக்கு வந்துட்டு ஒரு பிபி க்ரீம் ஒரு டிண்ட் ஜஸ்ட் கன்சீல் மட்டும் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா அதனால உங்களுக்கு ஆக்னி வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதையும் அந்த மேக்கப்பை நீங்கள் ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டீங்க, ஒரு கிளென்சிங் பாம் வச்சோ இல்லைனா மிசிலார் வாட்டர் வச்சோ அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆக்னி வர்றதுக்கான சான்சஸ் 5% தாங்க இருக்குது, அதுக்கு மேலே கிடையாது. அண்ட் இந்த ரிமூவ் பண்ணுறதுலேயும் ஒரு ஹேக் இருக்குது. நீங்கள் கோகனட் ஆயில் வச்சு மேக்கப் ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த கோகனட் ஆயில்னாலேயே உங்களுக்கு ஆக்னி வருமே தவிர உங்கள் மேக்கப் ஒரு காசாக இல்லாமல் கூட இருந்திருக்கலாம்ல. ஏன்னா கோகனட் ஆயில் கண்டிப்பாக ஆக்னி கொடுக்கும். ஸோ ஆயில் வச்சு மேக்கப்பை ரிமூவ் பண்ணாதீங்க. நீங்கள் மேக்கப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் காமெடோஜெனிக் மேக்கப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டிண்டட் சன்ஸ்க்ரீன் பிபி க்ரீம் வெறும் கன்சீலர் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். டெய்லி ஃபுல் கவரேஜ் மேக்கப் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு ஈவெண்ட் இருக்குன்னா அன்னைக்கு போடுறது ஓகே, பட் எவ்ரி டே ஃபுல் கவரேஜ் மேக்கப் கண்டிப்பா வேண்டவே வேண்டாம். லைட் வெயிட் வாட்டர் பேஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஆக்னில இன்னொரு மித்தும் இருக்கு, நீ நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுற அதனால தான் உனக்கு ஆக்னி வருதுன்ட்டு. ஆக்சுவலி இது மித்து கிடையாது, ஃபேக்ட் தான். ஆனா ஜங்க் ஃபுட்னால மட்டும் ஆக்னி வருதான்னு கேட்டா நோ. ஆக்னி உங்க ஜீன்ல இருக்கு, உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கு அப்படின்னா நீங்க பண்ற 10 விஷயத்துல ஒரு விஷயம் தான் அந்த ஜங்க் ஃபுட்டே தவிர இந்த ஜங்க் ஃபுட் நிறுத்தினால மட்டும் உங்களுக்கு ஆக்னி கண்ட்ரோல் ஆக வாய்ப்பு இல்லவே இல்லை. ஆக்னி வந்த உடனே அதை கையை வச்சு பிக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எனக்கு ஆக்னியே வரப்போறது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது கண்டிப்பா மித்து தாங்க. ஏன்னா நீங்க பிச்ச உடனே அது இன்னும் பயங்கரமா 2-3 ஆக்னியை கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்கார், லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு ஸ்காரை கொடுத்துட்டு போயிடலாம். நீங்க அதை கையை வச்சு எடுக்கிறதுனால எந்த நல்லதும் பண்ணல. உங்க கையில இருக்கிற பாக்டீரியா அதை ஊண்டாக்குறதுனால இன்னும் அடிஷ்னலா பாக்டீரியல் growth வருமே தவிர்த்து உங்களுக்கு அது ஃபுல்லா போயிட போறது இல்லை. அண்ட் அந்த மாதிரி நீங்கள் பிரேக் பண்ணும்போது அடியில் உங்கள் கிளாண்டையும் நீங்கள் பிரேக் பண்ணி விட்டுடுறீங்க. ஸோ ஈஸியாக அது ஸ்கார் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஒன்று அது கருப்பாயிடும், இல்லைன்னா குழியாக ஒரு ஸ்காராக உங்களுக்கு அப்படியே நின்றுடும். ஸோ கண்டிப்பாக அதை பண்ணவே பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு ஒரு பெரிய ஆக்னி இருக்குது, அதை ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது மேலே ஐஸ் கியூப் வேணால் வைங்க. அது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணும் அந்த ரெட்னஸ்ஸு, அந்த பெயினை. அதை தயவு செஞ்சு கையை வச்சு பிக் பண்ணாதீங்க. இப்போல்லாம் ஆக்னி பேட்சஸ் அப்படின்னு கூட வருது. அதை நீங்கள் ஓவர் நைட் அது மேலே வச்சிங்கன்னா கூட அது ஈஸியாக ஹீல் ஆகிடும். அது அடுத்த நாள் காலையில் அதுலேயே இருக்க பஸ் எல்லாமே வந்துடும். ஸோ ஓவர் நைட் அது ஹீல் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கையை வச்சு மட்டும் உங்கள் ஆக்னியை பிக் பண்ணவே பண்ணாதீங்க. ஃபேஷியல் எக்ஸசைசஸ், ஃபேஷியல் யோகாஸ் இதெல்லாம் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின் எப்போவுமே டைட்டாக இருக்குமா, ஆன்டி ஏஜிங்காக இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா? இதுவும் ஒரு மித்து தான். ஏன்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக பெருசாக ஒரு ஆன்டி ஏஜிங்காக ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. வேணும்னா உங்களுக்கு சாக் ஆகிறத ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி போடுமே தவிர உங்கள் சாகிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது வழி கிடையவே கிடையாது. காரணம் உங்கள் ரிங்கிள்ஸ் உங்கள் மசில் ஓவராக ஆக்டிவாக இருக்கிறதுனால வருது. நம்ம மசிலை யூஸ் பண்ணாமல் நம்மளால் இருக்கவே முடியாதுல்ல. நம்ம சிரிப்போம், சோகமாக இருப்போம், யோசிப்போம், அழுவோம். இந்த எல்லா விஷயத்துலையும் நம்ம மசில்ஸ் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ரொம்ப வருஷமாக இந்த மசில்ஸை நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறதுனால ரிங்கிள்ஸ் சிரிச்சா இங்கே கோடு விழுறது, இப்படி பார்த்தா இங்கே கோடு விழுறது, இந்த இடத்துல கோடு விழுறது, இதெல்லாம் வரதாங்க செய்யும். இது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அ லைஃப். இதை
நம்ம பெருசாக எது பண்ணியும் அவாய்ட் பண்ண முடியாது. அப்படி அவாய்ட் பண்ணணும்னா நம்ம ஒரு மாஸ்க் போட்டுட்டு எதுக்கும் சிரிக்கக்கூடாது, அழக்கூடாது, எமோஷன்லெஸ் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை அதை அவாய்ட் பண்ண முடியும். ரெண்டாவது, நம்மளுக்கு நடக்கக்கூடிய சாகிங். இந்த சாகிங் மேலோட்டமாக இருக்கிற ஸ்கின்னால மட்டும் நடக்கலைங்க, உள்ளே இருக்கிற ஃபேட் பேட்ஸ்னால, உங்கள் மசில்ஸ்னால, ஈவன் உங்கள் போன்னாலையும் தான் சாகிங் நடக்குது. உங்கள் ஃபேட் ஏஜ் ஆக ஆக விரிய ஆரம்பிக்கும், உங்கள் மசில்ஸ் அந்த ஸ்ட்ரென்த்தை லூஸ் பண்ண ஆரம்பிக்கும், உங்கள் போன் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். இது எல்லாத்தினாலையும் தான் நம்மளுக்கு சாகிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த ஃபேஷியல் யோகாஸோ இந்த ஃபேஷியல் எக்ஸசைசஸோ நீங்கள் இப்படி லிஃப்ட் பண்ணுறதுனால ஒரு வருஷம் வேணால் தள்ளி போகலாம், 2 வருஷம் வேணால் தள்ளி போகலாம். ஆனால் நீங்கள் லிஃப்ட் பண்ணியே அப்படியே வச்சில்ல. ஸோ அங்கே ஆங்கர் இல்லாதப்போ நீங்கள் விட்ட உடனே அது இறங்க தான் போகுது. ப்ராபப்ளி உங்கள் மசில் ஸ்ட்ரென்தனிங்க்கு இது ஒர்க் ஆகுமே தவிர உங்கள் போன், உங்கள் ஃபேட் பேட்ஸ், உங்களோட ரிங்கிள்ஸ் இது எதுக்குமே இது ஒர்க் ஆக போகிறது கிடையாது. ஸோ இதனால் மட்டும் உங்களால் உங்கள் ஏஜிங்கை தவிர்க்கவே முடியாது. கண்ணில் குக்கும்பர் வச்சா கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையம் கம்மியாகும், கண்ணை சுற்றி இருக்கிற பேக் ஃபார்மேஷன் கம்மியாகும். பயங்கரமான மித்துங்க. கண்டிப்பாக இது ரெண்டுமே ஆக போகிறது கிடையாது. குக்கும்பர் ஒரு நல்ல கூலிங் ஏஜென்ட், கண்டிப்பாக நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, அது உள்ளே சாப்பிடுங்க. நீங்கள் வெளியில் வைக்கிறதுனால இது ரெண்டுமே நடக்காது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்டும் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா அந்த டைமுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கிற ஒரு எஃபெக்ட், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீவ் ஆகிற ஒரு எஃபெக்ட். இதை தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு கிடைக்க போகிறது இல்லை. ஏன்னா உங்கள் அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸுக்கு நிறைய காரணம் இருக்குது. நம்ம டே டு டே பண்ணுற டேமேஜே ஒரு முக்கியமான காரணம். ஒழுங்காக தூங்காமல் இருக்கிறது, ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம், ஃபோன் பார்க்குறது, முக்கியமாக நைட்டில் ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறது, லைட் ஆஃப் பண்ணிட்டு, அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம் உங்கள் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு. இன்னொரு காரணம் போட்டு கண்ணை நசுக்கிக்கிட்டே இருக்கிறது, இல்லை நீங்கள் ஐலைனரோ மேக்கப் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ப்ராப்பராக ரிமூவ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு தூங்குறது, இதுவுமே உங்கள் டார்க் சர்க்கிள்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த பேக்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக ஜெனட்டிக்காக வரக்கூடிய விஷயம்தான். எல்லாருக்கும் பேக்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. வயசு ஆக ஆக அந்த ஃபேட் பேட்ஸ் விரியும் போது நம்மளுக்கு வாட்டர் அக்யூமுலேட் ஆகி பேக்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். சில பேருக்கு இந்த பேக்ஸ் ரொம்ப ஏர்லியராகவும் வர ஆரம்பிக்கும். இது ஜெனட்டிக் டெண்டன்சி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். இதையும் பெருசாக நீங்கள் ஹோம் ரெமெடிஸை வச்சு அவாய்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லவே இல்லை. டார்க் சர்க்கிள்ஸை அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் என்ன ட்ரிகர் கொடுக்குறீங்கிறத பார்த்துட்டு அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நான் குக்கும்பர் வைக்கிறேன், பொட்டேட்டோ வைக்கிறேன், பீட்ரூட்டை வைக்கிறேன்ட்டு வைக்காதீங்க. இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ ஸ்கின்னை பற்றி இருக்கிற சில மித்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இன்னொரு ஹலோ டாக்டரில் இன்னொரு டாப்பிக்கோட சந்திக்கிறேன்.